இங்க உமா வீட்ல இன்னும் எந்திரிச்ச மாதிரி இல்லையே. எல்லாரும் 10 மணிக்கு பொங்கல் வைக்கலாம்னு இருக்காள்வளோ. பேய்வுல ரெண்டேரும் எழுப்பி கோலத்தை போட சொல்லுவோம். ஏம்மா இது யாரு? ராணி. நான்தா. ஏன் என்ன ராணி லைட்ட போட்டுட்டு வர வேண்டியதுதானே? ஏங்க நீங்க முழிச்சிட்டீல? நான் நீங்க முழிச்சிரப்படாதே லைட் படாம அங்கங்க லாந்திட்டு வரேன். அங்கங்க லாந்திட்டு இருந்த மாதிரி எனக்கு முழிப்பு வராதா? சின்ன சத்தத்துக்கே முழிச்சிருவேன். இவா ஒருத்தி தலையை விரிச்சு போட்டுறாளையா? ஆமா நான் காலையிலே குளிச்சாச்சு. நீங்களும் குளிங்க. 7:30க்கு பொங்கல் வைப்போம். பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு மாறி அந்தால சாப்பிட்டுலாம் முத்தில. சரி சரி குளிக்க. பிள்ளைகள கோலம் போடுறதுக்கு எழுப்புறங்க. கோலம் போட்டு அதுல வச்சு பொங்கல் வச்சிடலாம் முத்தில. எழுப்பு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். நல்லா அசந்து உறங்கியல்வ. இதுக்குதான் நேத்து ராத்திரி 12 மணி போல போட்டு வைங்கட்டீமே. மக்களே ஏட்டி ஏ சந்தியா என்னம்மா? ஏட்டி எந்திரட்டி பொங்கல் வைக்கணும்ல. கோலம் போடு. டயர்டா இருக்குமா கொஞ்சம் கழிச்சு நீ எழுப்புங்களா? ஏட்டி நீ கோலம் போட்டாதான் அதுக்கப்புறம் எனக்கு வேலை செய்ய முடியும். இப்படி படுத்து கிடந்த மாதிரி எப்ப பொங்கல் வைக்குது? நல்ல நேரம் 7:30ல இருந்து 8 மணி வரை இருக்குது. அந்த நேரத்துல பொங்கல் வச்சு முடிச்சிடலாம். ஏமா நீங்களே ஏதாவது ஒரு கோலம் போடுதீங்களா? ஏட்டி வீட்டு முன்னாடி போட்டுருக்க கோலத்தை பார்த்து பிரைஸ் தருவான் வல்லாட்டி ஊர்ல யார் வீட்டுக்கு முன்னாடி பெருசா இருக்கோ அவங்களுக்கு தானே பிரைஸ். எல்லா வருஷமும் நீங்க தானே வாங்குறீங்க. இந்த வருஷம் மாதிரி வேற யாரும் வாங்கிட்டா எப்படி இருக்கும்? சரி வாரேன். அவளை எழுப்பிட்டு வெளியே வா. சரி. எல்லா பொங்கலுக்கும் இந்த நிலைமையாதாமா இருக்கு. டயர்டா இருக்கு. கொஞ்சம் படுத்துட்டு போமா. ராணியக்க வீட்டுல வெளியே வந்துட்டாவளா? இன்னும் காணையில. அவைய போடி முன்னாடி நம்ம போட்டுட்டு உள்ள போயிடணும். புது குவாலிட்டி பண்ணியாச்சு தான் வாங்கியிருக்கேன். இதை வெளியே வச்சு அந்த பொடியை தாங்க இந்த பொடியை தாங்கன்னு அவ்வளவு பேர் வந்து தூக்கிட்டு போயிருவாள்வ. பொண்ணம் போல போட்டுட்டு அந்தால கொண்டு உள்ள வச்சிடணும். நீ அவளாவது கேட்டானே நானே சுத்தத்தோட பாக்கெட்ல வாங்கின எல்லாம் தீண்டுன்னு சொல்லிடணும். சரி அவுட்லைன் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். வசந்தி. ஓ எங்க இருந்து வந்தியே? வீட்டுக்குள்ள இருந்து தானே வந்தேன். எந்திரிச்சு வந்தாலம்மா ஒரு காபி தண்ணிய போட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடப்படாதா? விடிய காலத்திலே இருந்து இப்படி கோலம் போடணும்னு எங்க யாரு சொன்னா? 10 மணிக்கு பொங்கல் வச்ச காணாதா? ஏங்க எல்லாரும் கூட சேர்ந்து வைக்கணுங்க. அதுதான் நல்லா இருக்கும். போன வருஷம் இப்படிதான் நேரை வச்சு நல்லாவே இல்ல. அதுக்குள்ள எல்லாரும் பொங்கல் பொங்கி எல்லாரும் சாப்பிட்டே போயிட்டாங்க. நம்ம தான் அவ்வளவு பிந்தி செஞ்சிருக்கோம். இனி பிளாக் போட்டிக்கலாம் போணும்ல. அதனால சீக்கிரம் செஞ்சிருவோம். உங்க போன் எங்க? இன்னும் என் கையில தான் இருக்கியா? அத கொஞ்சம் கொண்டாங்க. இந்த கோலம் டிசைன் ஒன்னு பார்த்து வச்சிருந்தேன். என் போன்ல சார்ஜ் இல்ல பத்துடுங்க. இப்பதான் சார்ஜ் போட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் தாங்கல மறந்துட்டு பார்த்தது. அத பார்த்து டிசைன் போடுங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சும்மா சாதா சிம்பிளா ஒன்னு போடு. கழுத்து வலிக்கு பின்னாடி திரும்பி பாத்து. ஆமா எல்லா வருஷமும் இந்த ஊர்ல தானே இருக்கறியே. பொங்கலுக்கு என்னென்ன நடக்கும்னு எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கறியே. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுருக்கத வந்து பார்க்கானுவே. யார் கோலம் நல்லா இருக்கோ அதுக்கு தான் வந்து பிரைஸ் கொடுக்கானுவே. எல்லா வருஷமும் இந்த ராணி காக்க மோளோ தான் வந்து வாங்கியல்வே. என்ன பெரிய சர்வம் கொடுத்தானுமே போனதுவே. 2 கிலோ சப்பாத்தி மாவுனாலும் போட்டு வரசிடலாம். அவ்வளவு பெரிய சர்வம் கிடைச்சிருக்குவே. இந்த வருஷம் நம்ம வாங்கண்டாமே ஏதாவது? வாங்கணும் செய். ஒரு ஊக்கப்படுத்த தான் மாட்டேங்கிறீ. இப்படி ஒண்ணும் சொல்லாமே கொஞ்ச நேரம் உள்ள போய் இருங்க. இப்போ என்ன போனா வேணும்? ஆமா போனை தந்துட்டு இதுலயே நில்லுங்கனே. ஏன் இந்த குளிர்ல நான் இந்த மாதிரி தும்மிட்டே கிடக்குதுக்கா? சும்மாயே எனக்கு இந்த பனி ஒத்துக்கிடாது. எங்க அந்த வாசப்படியிலயாவது இருங்கங்க. எதுக்கு வசந்தி? நான் கோலம் போட்டுட்டு இருப்போம்ல. அப்ப யாராவது வீட்டுல இருந்து வெளியே வந்தவனு வைங்க. பையன் இந்த டப்பாயை உங்ககிட்ட தரவே உள்ள வச்சிருங்கண்ணே. ஏன் இவ்வளவு அழகான டப்பால நிறைய கோலப்படி எல்லாம் இருக்கத பார்த்தவங்க ஒவ்வொருத்திலும் வந்து எனக்கு ரோஸ் கலர்ல பச்சை கலர்ல ஊதா கலர்ல சுத்தோல தாங்கன்னு வாங்கிட்டு போயிருவாள்வ. வெளியே காணிக்க விடாதுன்னு. என்ன ஒரு நல்ல மனசு. எல்லாரும் வீட்டு முன்னாடி கோலம் போடுறதுன்னு கேட்காவ. இதுக்கு கூட கொடுத்து உதவுக்கு மனசு இல்ல. மத்த வீட்டு இருந்து வாங்க மட்டும் நல்லா சிரிச்சுட்டு வாங்குவா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. அமைதியா போயிருங்க. பேசாம இந்த வாசல்ல இருங்க. போனை ஃபர்ஸ்ட் தந்துட்டு போங்க. சரிமா தாரு. என்ன இதுல இருந்துக்கிட்டுங்கன்னு எங்கேயும் போயிடாதுங்க. இருக்கம்மா நீ வேலையை பாரு. நேத்து பார்த்தது அது எந்த சேனலு? சரி சும்மா டைப் பண்ணி பாப்போம். இன்னைக்கு புதுசா பார்த்து போடுவோம். பரவாயில்ல 4:30க்கு இவ்வளவு நல்லா விடிஞ்ச மாதிரி இருக்கலாம். எடி என்ன கோலப்படி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்னத்துக்கு தூக்கிட்டு வந்தா? அங்க கொண்டு போய் முன்னாடி தூத்துறது தான மாதிரி போடணும். நேரு அம்மா தான் கொடுத்து விட்டாவன்னு ரொம்ப தான் ஒரு மாதிரி சீன் போடி. அவளுக்கு தான் கோலம் போட தெரியும்ட்டு. ஆமாடி நான் சீன் தான் போடுவேன். எனக்கு கோலம் போட தெரியும். நான் சீன் போடுவேன். உனக்கு என்ன? உனக்கு தெரிஞ்சா நீ சீன் போடு. பாட்டி தூர இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே கலர் கொடுக்க வர மாட்டேன் பத்துக்கு சந்தியா. நீ ஒத்தைக்கு கொடுத்துக்கன்னு போயிருவேன். ஆமா கோலம் போடி இவளுக்கு கலர் போட தெரியாது. பெரிய இவா. நான் கோலம் போட்டு கலர் கொடுத்துக்கிட்டே. இந்த அவ்வளவு இடத்தையும் தூரு. நல்ல ஒருக்க தூத்து விடுன்னா. நான் தூக்க மாட்டேன். என்ன 2 பேரும் இப்படி கிடந்து சண்டை போடியல்வே? ஏ வசந்தி அவா கையில இதே டப்பாதான் இருக்கு பாரு. சர்மி வச்சிருக்கா பாரு. ஐயா ஆமா ராணியக்கால அதை வாங்கிருக்கா பாருங்க. ஆமா மாதிரி இந்த ஊர்ல நீ மட்டுமா வாங்குவா? கோலப்படிக்காரன் வந்தா எல்லாரும் தான் வாங்குவாவ. இங்க கொண்டு வந்து கோலப்படிக்காரன் தான் வாங்கல. அங்க நாகர்கோயில் போனோம்ல அங்கலாம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வாங்குன மாதிரி யாரும் வாங்கிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ நினைப்பா கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. நான் உள்ள போறேன். இந்த குளித்துக்குள்ள என்னால இருக்க முடியாது. சரி போவோம். இந்த 2 கடந்து இப்படி
ஏடி என்னத்துக்கு ரெண்டு பேரும் வெளிய நின்னு இப்படி அறையிட்டு நிக்கறியே? வீட்டுக்குள்ள கிடந்து சண்டை போடிது காணதுன்னு காலையில வெளிய வந்து சண்டை போட்டுட கால்வே. ஏம்மா நான் தரமே கோலம் அவளும் போடியே. இவ இத தூத்து விட்டா என்னமே? ஏமா அவளுக்கு தான் கோலம் போட தெரியும்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. இப்படி எடுபடி வேலையெல்லாம் என்னை பண்ணி வச்சுட்டு அவ தான் கோலம் போட்டு பீத்துவாளா அப்படியே. நானும் கலர் போடுவோம்லாமே, அப்ப நானும் வேலை செய்யும்ல. எம்மா தாய்மார்களே, அந்த விளக்கமார கூட நான் தூக்கேன். நீங்க ஒண்ணுமே செய்யண்டாம அமைதி அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம். போறட்டி கிறுக்கி. உன்னால அம்மா வேலை செய்யன்னு சொல்லியாவ. இவ்வளவு அக்கறை இருக்கவா நீ செய்ய வேண்டியது என்னடி? ஏதோ என்னாலதான் அம்மா இப்படி சொல்லிய மாதிரி நீ தூக்க வேண்டியது என்ன? எடு இந்த விளக்கமார கொண்டானே. நல்ல நாள் அதுமா என்கிட்ட அட்டி வாங்கிட்டு போறாருங்க ரெண்டு பேரும். இருக்க கோவத்துல விளக்கமார வச்சு சாத்தி விடுவாமா. என்னங்க அங்க தூரப்பா. வாளத்தை போட்டு முடிச்சிட்டு உள்ள வாங்க. ரெண்டு பேருக்கு இன்னைக்கு அட்டிக்கு அட்டியில. இனி ஒரு நாள் இப்படி வேலை செய்யறதுக்கு சண்டை போட மாட்டியடி. என்ன ராணியக்கா இது வர தூக்கம் வந்துட்டு பார்க்காம போறியே? இங்க இருக்க கோவத்துல இவ வேற. ஒண்ணுல வசந்தி சும்மாதான் கோலம் போடு பேர பேசுவோன்னு உள்ள என்ன கொஞ்சம் வேலை கிடக்கு. சரிக்கா போங்க போங்க. ஒழுங்கு மரியாதைக்கு நல்ல பெரிய கோலமா போட்டுட்டு வந்திருக்கனாமா. எடி நீ தான் அவ்வளவு கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். சரிமா. எடி கோலப்படி கொண்டா. என்னாடி தூக்கிய படியா பாத்துக்கிடுவோம் டி. நீ ஏதாவது கேப்பல்ல நானும் உனக்கு தூக்கி படியே. இவட்ட பேசவே விடாதமா, பேசினாலே சண்டை தான் மூட்டுவா. சாம இதுல இருப்போம். ரொம்ப நல்லவா, அப்படி பேசாம இருக்கா. எல்லோ கலர் என்ன இருக்கு மக்களே? ஏப்பா பாரு எப்படி பா நல்லா இருக்கா? அழகா இருக்கு மக்களே. அரை மணி நேரத்துல இவ்வளவு சூப்பரா போட்டுட்டியே. நல்லா இருக்கப்பா. பிரைஸ் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இதுக்குதான் கடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியோ? பாட்டுல வரைஞ்சு வரைஞ்சு பாத்துட்டு இருந்திய. ஆமாப்பா. சரி சரி பாட்டு முடிச்சிட்டியா? அவ்வளவுதான் முடிக்க போறேன். முடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வந்துருந்த மக்களே. சரிப்பா. அங்க அம்மா பின்னாடி இருந்து சாணி எழுதிட்டு இருக்கா. நீ பால் கறக்கணும் பத்தியா? அதனால அம்மா கறக்கட்டு நீ போய் அதுக்குள்ள குளிச்சுட்டு டீய போடுன. அப்பாக்கு வேலை இருக்கு மக்களே, போயிட்டு வரேன்னு. சரிப்பா. அவ்வளவுதான் போட்டாச்சு. இனி லேசா அங்கங்க போட்டு தூவி விட்டா போதும். இந்த சாணி எல்லாம் ஒரு இடத்துல முதல்ல அள்ளி வச்சிருவோம். அதுக்கு பிறகு பால் கறந்துட்டு இந்த மாதிரி சாணி அள்ளி போட்டுடலாம். ஏ லட்சுமி, ஓ அங்க மொபைல பாரு எவ்வளவு அழகா கோலம் போட்டுருக்கா தெரியுமா? அப்படியே போட்டு முடிச்சிட்டால. ஆமாமா முடிக்க போறேன்னு நடத்துக்க. குளிக்க சொன்னீல? ஆமா முடிச்சிட்டு குளின்னு சொல்லியிருக்கேன், போய் பாத்துட்டு வா. நான் போறேன். அத கீழே போட்டுட்டு போ, நான் கூட்டி வைக்கேன். சரிங்க நான் பாத்துட்டு வந்துறேன். அப்படியே பால் கறக்கிறதுக்கு தொடங்குதீல, ஒரு மாட்டுக்கு கறந்துட்டு இருங்க, நான் அதுக்குள்ள வந்துருவேன். எங்க போற? காப்பி கொஞ்சம் அடுப்புல வச்சிட்டு வரேங்க. அந்த பிள்ளை அப்பமே இருந்துச்சு, அவளே அவ்வளவு இடத்தையும் தூத்து போட்டு கோலம் போட்டுருக்கா. சரி போ காப்பி வை. அவளை வையினையும் சரின்னு சொன்னாபத்துக்க. அவ எதுக்குமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவா. ஆமா சரி பாவம் தண்ணி வைப்போ. சரி. அழகா போட்டிருக்கா. அவளை காணையில அதுக்குள்ள போட்டுட்டு போயிட்டால. அழகா ஒரு பானை வரைஞ்சி நெல்மணியாது. இப்ப என்ன சூப்பரா போட்டிருக்கா. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா தேறிட்டா. எடி கர்மி. ஓ போட்டு முடிச்ச கையோட அழகா ஒரு செல்ஃபி எடுத்து அதை அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டுறணும்னு. இடி செல்ஃபில எடுக்கண்டா, கோலத்தை மட்டும் போட்டோ எடுத்து வைப்போம். ஏன்டி? ஏடி இன்னும் குளிக்கவே இல்ல நம்ம. இந்த மூஞ்சோடியே போட்டோ எடுக்க சொல்லியா? நான் மூஞ்சி கூட கழுவாம வெளியே வந்துட்டேன். குளிச்சு நல்ல Dress மாத்திட்டு அதுக்கு பிறகு செல்ஃபி எடுப்போம். அதுக்குள்ள அம்மா வந்து இங்க பொங்க பணைய வச்சிருவா. நம்ம குளிச்சிட்டு வரதுக்குள்ள பொங்க பணைய வச்சு அதுல பாதி அழிஞ்சு போயிடும். இந்த தடவை கோலத்துக்கு மேல வைக்க விட கூடாது பத்துக்க. போன தடவை தெரியாம வைக்க விட்டு அந்த அண்ணே வந்துட்டு பாதிய காணல, உங்களுக்கு மார்க் கிடையாதுன்னு சொன்னவல்ல. வெறி அம்மா தான் இந்த போட்டோயை காணிச்சு என்னனையும் மார்க் வாங்கினா. ஆமா பத்தியா, கோலத்தை முதல்ல போட்டோ எடுத்து வச்சது நல்லதா போச்சு. இல்லனால போன வருஷம் கிடைச்சிருக்காது பத்துக்க. ஆமா ஆமா அங்கே வசந்தியத்தைய இது எல்லாரும் தடவை பயங்கரமா பொடியாவட்டி. பூ மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கான்னு அம்மா சொன்னா பத்துக்க. ஆமா யாரு கிடைக்க போவோ தெரியல. சரி நம்ம ஓரளவு எல்லா கான்செப்டும் வர மாதிரி போட்டுருக்கோம்ல, கிடைக்கும்னு நம்புவோம். முட்டு போட்டி கோலம் போட்டு என்ன முட்டு வலிக்குது. எப்ப நம்ம எல்லாம் இந்த பிள்ளைகள கூட போட்டிக்கே போடாது, அவ்வளவுதான். ஆறு இன்னைக்கு விளையாட்டு போட்டியில விளையாட முடியாம போயிடும். என்ன வசந்தியத்த ஒரே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணிய மாதிரி மக்கா இருக்குது. என்ன கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கீ, நீ இப்படி சொல்லியா? இது சும்மா இருட்டி கிண்டல் அடிக்காத. இல்லத்தே நீங்க உட்கார்ந்து போட்டதிய, குனிஞ்சு போட்டதிய, நிமிந்து போட்டதிய, எப்பப்பா என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல. உட்கார முடியல மக்கா எனக்கு. இருந்து போட்டா கால் பெருசல பத்திடுவே, முட்டு போட்டா முட்டு வலிக்குது, குறுக்கு கொஞ்சம் வளைவேன்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து இருந்தேன். இப்ப ஓரளவு முடிச்சிட்ட மத்திக்க. எப்படி நல்லா இருக்குவா? சூப்பரா இருக்குதே கோலம், ஆட்டிப்பொலி. ஆமாட்டே நல்லா இருக்கு. அப்ப இந்த
சந்தியா கண்டுபிடிச்சிட்டாவட்டி நீ பேச்சு கொடுக்காத அப்படியே மாத்திரு. சும்மா ஏதோ வரைஞ்சதே. சரி நாங்க குளிக்க போறோம், சீக்கிரம் கிளம்பணும்ல. ஆமாமா சரி மக்கா போயிட்டாங்க. எப்பா குறுக்கு வளைவுமா. எப்பா உள்ள போயிட்டாங்க, பக்கத்துல போய் என்ன கோலன்னு பாப்போம். ஏ எப்பா 2 பொங்கல் பானை, ஒரு மாடு, அது என்னது டிசைன் ஒண்ணு புரியலையே. கரும்பு, வாழையில, நெல்கதிரி, வாழையில எல்லாம் படைக்கிறதுக்கு எம்மா இவ்வளவு இது பண்ணி போட்டிருக்காளோ. எனக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு போறது பாரு, எல்லாம் கிண்டலு. வருஷம் இவளுக்கு தானே கிடைக்குது அந்த திமிரு. இந்த வருஷம் என்ன நீ வாங்கியால்வன்னு நானும் பாக்கேன். இனி என்ன நீ இவ்வளவு பிரைஸ் வாங்கியால்வன்னு நானும் பாக்கேன். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம் துரோகம் துரோகம்